ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஊறுகாய், அச்சார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா வேக வச்சுட்டு, கரெக்டான பதத்துக்கு வேக வச்சுட்டு, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அது அந்த சின்ன சின்னதாகவும் அரியலாம், அல்லாமல் அது வரையாக போட்டு அரிவாங்களோ அந்த மாதிரியும் அரிஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறனால சின்ன சின்ன பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமா வெள்ளைப்பூடு, இஞ்சி இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய், பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கடுகு இதெல்லாம் தான் தேவை. இதை வச்சு சூப்பராக எப்படி நெல்லிக்காய் அச்சார் செய்யறோம்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். சூடாகட்டும். இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஊற்றிக்கோங்க. எனக்கு நிறைய அச்சாரில் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் சேர்ந்தே இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். சின்னதாக வெடிக்க ஆரம்பிக்கும் போதே அடுப்பு குறைவா வச்சுட்டு இஞ்சி, அப்புறம் வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கினதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் இது கூடயே போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நல்லா இதாகி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் ரொம்ப நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ரொம்ப காரம், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இல்லாமல் நீங்கள் தனி மிளகா பொடி இல்லாமல் கடையில் வாங்குறது போடுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளில் வெந்தயத்தூள், எல்லாமே அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஊற்றிக்கலாம். பொடிக்குள்ள பச்சை மிளகாலாம் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கிண்டினாலே போதும். பச்சை மிளகாலாம் டக்குன்னு மாறிடும். நம்ம கொஞ்சம் மேலே இப்போ நம்ம இஞ்சி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு. இப்போ இதில் சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அது கண்டிப்பாக செய்யுங்க, சூப்பராகவே இருக்கும். ஒரு ஸ்பூன் சொல்லலாம் அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெய் வேணும்னா இன்னும் குறைவாகவே சேர்த்துக்கலாம். எனக்கு எண்ணெய் அந்த இதில் பிழைஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சூட்டில், அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்பப்போவே கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.